விடாமல் என்னை தாங்குகிறேன். உம் பாதம் என்னாலும் துதிப்பேன். உம்மை என்று யாரை பாடுவேன்? ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உள்ளம் பொங்குதே. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதிப்பேன். உம்மை என்று யாரை பாடுவேன்? உந்தன் அன்பு ஏசையா நன்பு உள்ளம் பொங்குதே. உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. காணி செடி நீ நிலைத்து நிற்கும் கொடியாய் அடியேன் படர்ந்திறங்க கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்வீர். கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்வீர். கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்வீர். என் இதய தெய்வமே நீர், எனது இறைவா ஆருயிரே. என் இதய என் இதய தெய்வமே, என் இதயத்தின் தெய்வமே, இந்த ஆராதனை வேளையில எங்களோடு இடைப்படுங்கப்பா. எங்களை முன்குறித்த நோக்கம் ஒன்று இருக்கிறது. அந்த முன்குறித்த நோக்கத்தின் நிமித்தமாய் எங்களை நீர் வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறீர். சூழ்நிலைகள் தாறுமாறா இருந்தாலும் சூழ்நிலைகளை சாதகமாய் மாற்றி எங்களை ஜெயத்தின் பாதையிலே, நன்மையான பாதையிலே எங்களை வழிநடத்தி வருகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி. அன்னைகளுடைய கண் பார்வைக்கு நாங்கள் ஏளனமாக இருக்கலாம், ஆனா தேவன் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், கேவலத்தையும் அலங்கோலத்தையும் நான் மாற்றுவதற்கு தேவன் சிலுவையை சுமந்தார். இந்த சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கும், ஆனா ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ, ரட்சிக்கப்பட விரும்புகிறவர்களுக்கோ, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. அன்றைக்கு அலங்கோலமான சின்னம் சிலுவையின் சின்னம், இன்னைக்கு அது சிலுவையின் சின்னம் மகிமையின் சின்னமாய் மாற்றப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு சரீரம் மகிமையின் சரீரமாய் மாற்ற வேண்டுமா? உடைய சரீரத்துக்கு மகிமை உண்டாக வேண்டுமா? கனம் உண்டாக வேண்டுமா? அன்றைக்கு எப்படி சிலுவையை தேவன் சுமந்தாரோ, இன்றைக்கு இந்த சரீரத்திலே இயேசுவை சுமக்கும் பொழுது அலங்கோலமான சரீரம், கேவலமான சரீரம், அநேகரால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிற சரீரம் மகிமையின் சரீரமாய் மாற்றப்படும். என் இதயத்தின் தெய்வம் நீங்க தான் பாடு சொல்லும் பொழுது உடைய கலையை எல்லாவற்றையும் ஆண்டவர் அப்புறப்படுத்தி விட்டு, ஆண்டவர் உன்னுடைய நிலத்திலிருந்து நல்ல கனியை கொடுக்க, நல்ல கனியை வளர வைக்க, அநேகருக்கு உன் நிலம் ஆசீர்வாதமாக இருக்க தேவனை பயன்படுத்துவா. கடைசியா இந்த வரியை மட்டும் பாடிட்டு அருமையான போதகர் இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க, ஊழியக்காரங்க. அவங்க உங்களை ஆராதனைக்குள் நடத்த போறாங்க. தெய்வ செய்தி உங்களுக்காக ஆயத்தமாக இருக்கிறது. இணையதளத்தின் அமலமாய் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு விசுவாசிகளே, அன்பு ஊழியர்களே, அன்பு தகப்பன்மார்களே, ஆண்டவர் உங்களோடு இன்னைக்கு பேச பெரியவராயிருக்கிறார்.
ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆராதனையா இந்த ஆராதனை வேலை இருக்க போகிறது. என்னிதய தெய்வமே நீர் எனது இறைவா ஆருயிரே. என்னிதய தெய்வமே நீர் எனது இறைவா ஆருயிரே. நேசிக்கிறேன் இயேசுவே உன் நேசமுகம் என்று கண்டிடுதே. 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 உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியேன். உம்மையன்றி யாரை பாடுவேன். இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பாதம் பணிவேன் என்னாலும் துதிப்பேன். உம்மையன்று உள்ளம் பாடுவேன். இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. Thank you. God bless you. God is with you. இந்த நேரத்தை நம்மத்திலே வந்திருக்கிற தெய்வ ஊழியர்கள், தேவனுடைய பணியை செய்கிற அருமையான தெய்வ பிள்ளைகள், உங்களை ஆராதனைக்குள் நம்மத்திலே வந்திருக்கிற ஜஸ்டின் பிரதாப் ஊழியக்காரர்கள் வந்து உங்களை ஆராதனை நடத்துவாங்க. இந்த ஆராதனை வேளை உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மறுமலர்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஆராதனை வேலையா இருக்க போகிறது. தேவ நாமம் மகிமைப்பட வேண்டும். தேவ நாமம் மட்டும் உயர்த்தப்பட வேண்டும். I am going to hand over to Justin and Prabhakaran. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த அருமையான நேரத்திலும் கூட சகோதரர் அருமையாய் நடத்தி கொண்டு சென்றிருக்கிறார். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வானம் நமது சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படியா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ஒரு தெய்வத்துக்கும் இல்லாத ஒரு மகிமை அவரிடத்துல விசேஷமாய் காணப்படுகிறது. அவர் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலியா இருக்கிறார். ஹல்லேலூயா. பூரண அளவுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை நம்புகிறோம். ஆண்டவரே உம்மை நம்புகிறோம் அப்பா, உம்மை நம்புகிறோம். விசுவாசத்தோடு நம்ம ஒரு சில பாடலை பாடும் பொழுது தேவ பிரசன்னம் நம்மளை ஆட்கொள்ளட்டும். தேவ பிரசன்னம், தேவ மகிமை நம்மளை ஆட்கொள்ளட்டும். நம் ஒவ்வொருவரும் தமக்கென்று இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கென்று நாம் ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. இந்த ஆராதனை வேளை முழுவதும் கர்த்தர் நம்மை பொறுப்பெடுத்து நடத்தபடியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை.
அப்பா, உமக்கு நன்றி அப்பா. இந்த ஆராதனை வேளை முழுவதும் கர்த்தர் நீர் ஏந்தி கொள்ளுங்கப்பா, நீர் நடத்துங்க. துவக்கம் முதல் முடிவு வரையிலும் ராஜா உம்முடைய பிரசன்னமைகளை நிரப்பி நடத்துவதாக, உம்முடைய அபிஷேகத்தினால் நிரம்பி நடத்தப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். மாம்சம் மறையட்டும் அப்பா, மாம்சம் முழுவதுமாக மறையப்படட்டும் ஆண்டவரே. ஆவியானவர் நீர் வெளிப்படுங்க, ஆவியிலே வெளிப்படுவீராக. ஆவியின் வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரை சொல்லி உம்மை ஆராதிக்க, உம்மோடு கூட சேர்ந்து ஆராதிக்கும்படியாக இந்த தருணத்தை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறீர். ஆகவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீ நடத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுதும் கூட ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்தும்படியாக இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறோம். நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். நாம் யாவரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி நாம் பாடலை பாடி துதிக்க போகிறோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே ஆண்டவரையே தொழுதேற்று என்ற பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கூட தாங்கள் இருந்த இடத்திலிருந்தே கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஸ்தோத்திரம். ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவர்
கர்த்தரையே ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. நான் உயிரோடு இருக்கவளவும் கர்த்தரையே ஸ்தோத்திரிப்பேன், என் உள்ளளவும் என் தேவனை நான் கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் நம்மை இவ்வளவாய் அன்பு கூர்ந்து நம்மை நடத்துகிறார். அதற்காக அவரை நாம் துதிப்பது நம்முடைய கடமையா இருக்கிறது மாத்திரமல்ல, அவருக்கு செய்கிறதான ஒரு கனமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆம், அவர் செய்த நன்மைகளுக்கு ஈடாக நாம் என்னத்தை செலுத்துவோம்? ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் சாரோனின் ரோஜா, அவர் பள்ளத்தாக்கின் லீலி. ஹல்லேலூயா. அவரை போல ஒரு அழகுள்ள தெய்வம் ஒருவரும் இல்லை. அவர் சொல்லுகிறார், நான் என் நேசர் என்னுடையவர் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் என் நேசருடையவர், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் எப்படிப்பட்டவர் என்றால், என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். ஹல்லேலூயா. அவருக்கு நிகர் அவர் ஒருவரே, அவருக்கு நிகர் வேறு ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இந்த உலகிலும் நாம் இதுவரை கண்டதில்லை, காண்பதில்லை என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். தெரிந்தவர்கள் பாடலை கரங்களை தட்டி நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்தன் வாழ்க்கையாது நீரே போதும், வேறே வேண்டாம் இந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளோ என்னை மீட்டுக் கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கின்றேன். சம்பூரண அழகுள்ளோ என்னை மீட்டுக் கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கின்றேன். பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்தன் வாழ்க்கையது நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். எருசலேம் குமாரிகள் எந்தனை வளைந்தோராய், உம்மில் உள்ள எந்த நன்மை நீக்க முயன்றார். எருசலேம் குமாரிகள் எந்தனை வளைந்தோராய், உம்மில் உள்ள எந்த நன்மை நீக்க முயன்றார். பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்தன் வாழ்க்கையது நீரே போதும், வேறே வேண்டாம் இந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். லோக சுகமின்மை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தார், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். லோக சுகமின்மை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தார், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்தன் வாழ்க்கையது நீரே போதும், வேறே வேண்டாம் இந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். போல் மின்னும் ஜட மோகமே என் மேல் வந்து வேகமாக மோதி அடித்தார். நீர்மேல் மோதும் பூமிழை போல் மின்னும் ஜட மோகமே என் மேல் வந்து வேகமாக மோதி அடித்தார். பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்தன் வாழ்க்கையது நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். ஆமா, இந்த மண்ணுக்காக
அழிகின்ற இந்த மண்ணுக்காக இந்த மாணிக்கத்தை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிறதான அந்த மாணிக்கத்தை நான் விட்டு விட மாட்டேன். ஏனென்றால் அவர் எனக்காக மரித்தார், அவர் எனக்காக ரத்தம் சிந்தினார். நான் அவருடைய இடத்துல இருக்க வேண்டிய நான், அவர் எனக்காக தன்னையே ஒப்பு கொடுத்து சிலுவையிலே அவர் அறைய ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. நான் செய்த பாவம், நான் செய்ததான சாபக்கேடான காரியங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், இப்படி என்று சொல்லிக்கொண்டே போகலாம். நான் இருக்க வேண்டிய இடத்திலே அவர் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி என்று சொல்லி இருக்கிறது போலவே அவரிடத்திலே அவர் அழகில் சௌந்தரியம் உள்ளவர். ஹல்லேலூயா. 10,000 பேர்கள் சிறந்தவர் என்று சொல்லி இருக்கிறது. அவருடைய தலை முடி சுருளா இருக்கும் என்று சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. அவரிடத்திலே பழுதொன்றும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஜீவனுள்ள உண்மையுள்ள தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அந்த அழகான அருமையான தெய்வத்தை நாம் ஆராதிப்போமா? கரங்களை தட்டி உற்சாகமாய் அவருக்கு நாம் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து அவருடைய நாமத்தை உயர்த்தும். ஸ்தோத்திரம்.
எவ்வளவு அழகானவர், எவ்வளவு சௌந்தரியமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாசத்தின் எல்லை அவர் இயேசு ராஜா மட்டுமே. நம்முடைய உற்றாரோ, உறவினரோ, இல்லை நம்முடைய தாயோ, தகப்பனோ, நம்முடைய பிள்ளைகளோ யாரும் நம்மோடு கூட கடைசி வரையிலும் இருக்க மாட்டார்கள். அதுதான் உண்மை, அதுதான் நிரந்தரம். ஹல்லேலூயா. நிரந்தரமானவர் என்றால் அது இயேசு ஒருவரே. ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் அவள் என்ன செய்கிறாளா? தன் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறவளா இருக்கிறாள். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நீ சமாதானத்தை போ, இஸ்ரவேலில் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று சொல்லி அவரை அனுப்பி விடுகிற பொழுது ஒரு சமாதானத்தை கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. அந்த சமாதானத்தின் தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை எப்படி மறப்பேன், எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று சொல்லி அவர் நம்முடைய கரத்தை பிடித்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் உன் கூட வருவேனப்பா, நான் உன் கூடவே இருக்கிறேன். யார் இல்லைன்னு நினைக்கிறியா? இல்ல இல்ல, நான் உன் கூடவே இருக்கிறேன். நான் உன்னை பார்க்கிறேன், ஒவ்வொரு நிமிஷம் உன்னை என்னை பார்த்து கொண்டு இருக்கிறேன். உன் அழுகை, நீ அறை வீட்டுக்குள்ள கதவை மூடி அழுகிறத நான் பார்க்கிறேன். நிச்சயமாவே உன் கண்ணீரை கண்டேன், உன்னை நான் விடுவிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எந்த நிலையிலும் நீங்கள் இருந்தாலும் சரி, நாம் இருந்தாலும் சரி, என் நேசருடைய கண்கள் நம்மில் நோக்கமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, அனுதினமும் என்னை தேடு, நான் உனக்கு அளிக்கும் பலனை நீ காண்பாய் என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தத்தோடு கூட இந்த பாடலை நாம் பாடுவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாக்குத்தத்த பாடல், வாக்குத்தத்தத்தை நமக்கு இருதயத்தில் வைத்துக் கொண்டு இந்த பாடலை பாடும்போது தேவ பிரசன்னம் உங்களை நிரப்புவதாக. எங்கிருந்தாலும் சரி உங்களை நிரப்புவாராக. ஹல்லேலூயா. உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. திகையாதே, கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமேன். திகையாதே, கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமேன். கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அத்தி மரம் போல்
அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பார். தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. ஆமாம், அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. ஒருபோதும் நம்மளை கைவிடுகிறவர் அல்ல. மனுஷர் கைவிட்டு நம்மளை விட்டு போயிருவாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர் சொல்லுகிற வார்த்தையே, உன் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதே உன்னை நான் பேர் சொல்லி அழைத்தேன், உன்னுடைய உருவம் இன்னதென்று நீ அறிவதற்கு முன்பதாகவே நான் அறிந்திருக்கிறேன் என்று அவர் நம்மை முழுவதுமாய் அறிந்திருக்கிறார். மனுஷன் பார்க்கிற வண்ணமாக அல்ல, மனுஷனோ முகத்தை பார்க்கிறார், ஆனால் நான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் இருதயத்தை பார்க்கிறவராயிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் நம்மை அவருடைய சமூகத்துல ஒப்புரவாக்கி கொள்ள வேண்டும். ஒப்புரவாக்கி கொள்வது மாத்திரமல்ல, அவரிடத்துல சரண்டர் பண்ணிடணும். நம்மளை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து விட வேண்டும். ஆண்டவரே, இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார் என்று சொல்லி, ஆம், என்னை காண்பவர்கள் உம்மை என் மூலமாய் காணட்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஏனென்றால் அந்த கல்வாரியில அவர் சிந்தின இரத்தம், எனக்காக அவர் பட்ட காயங்கள் 5 ஆணியில தொங்கப்பட்டிருக்கிறது. 3 ஆணிகளில் அவரை அடிக்கப்பட்டு அவர் கைகளிலும் கால்களிலும் சிரசிலே முள்முடி சுட்டப்பட்டவராய் அலங்கோலம் உள்ளவராய் அவர் காணப்பட்டார். ஆம், அந்த காட்சியை பார்த்து இன்னும் நம்மால் எப்படி தவறுகளை செய்ய முடிகிறது? அவர் எனக்காக மரித்தாரே, நான் தான் பாவம் செய்தேன், நான் அடிக்கப்பட வேண்டியவன், நான் இதற்கு பாத்திரவான் அல்ல, இதற்கு பாத்திரவான தகுதியும் அல்ல. தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் என்னை நினைப்பதற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம் என்று சொல்லி அவர் தன்னை ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கிறவர், தம்மை தாழ்த்துகிறவராய் காணப்படுகிறார் அல்லவா? தன்னை தாழ்த்துகிறவர்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை
அறிந்தும் நீர் எனக்காக என்னை தேடி வந்தீரப்பா. நான் இருக்கிற இடத்துல தேடி வந்து, மகனே திடன் கொள், பயப்படாதே என்று சொல்லி எங்களை நீர் தைரியப்படுத்துகிறவரா இருக்கிறீரப்பா. ஆமாண்டவரே ராஜா, நான் பாவி என்பதை உணர்ந்து கொள்ளட்டும் அப்பா. நீர் பரிசுத்தரப்பா, நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, பரிசுத்தரப்பா, பரிசுத்தர் 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 என்று பல்லாயிரம் கோடி நாவுகளால் போற்றப்படுகிற திரியேக தேவன் நீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமாண்டவரே, நாங்கள் யோசிக்கிற யோசனை ஒரு சின்னதா இருக்கலாம், ஆனால் எங்களுடைய அளவை பார்க்கலும் பெரிய அளவு எங்களை குறித்ததான ஒரு திட்டத்தை நீர் வைத்திருக்கிறீரப்பா. அந்த திட்டத்தை நிறைவேற்ற எங்களை எதிர்பார்க்கிறேன். நாங்களோ பணியாத மாடு போல் அலைகிறோம் அப்பா. இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு ஆலோசனை தந்து நடத்துங்கப்பா. ஸ்தோத்திரம். யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா 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 உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசனா. கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை, கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை, கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா 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 ஓசனா. சிலுவையில்
ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 யோசனையில் பெரியவர், செயல்களில் வல்லவர், அவர் நம்மை விட்டு விலகாத ஒரு தெய்வம். நாம் எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரமாயிருந்தாலும் பலரால நிந்தையான பேச்சுகள், அவமானங்கள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் கர்த்தரோ பயங்கரமுள்ள பராக்கிரமசாலியாக அவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். மாம்சமானவன் எனக்கு விரோதமாய் என்ன செய்ய முடியும்? கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும் பொழுது மனுஷன் எனக்கு விரோதமாக என்ன செய்ய முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வாக்குரைத்த தேவன், அவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. கர்த்தரோ நித்தியமுள்ள ஏக சக்கராதிபதி, அவர் நம்மை நடத்துகிறவர். ஆண்டவரே, எங்களை நடத்துங்கப்பா. இனிமேலும் உம்முடைய குமார் என்று சொல்லுவதற்கு பாத்திரவானாக இல்லாது இருந்த பொழுதிலும் கர்த்தர் நீர் உண்மையாயிருந்து எங்களை நடத்துகிறீரப்பா. நான் உண்மை இல்லாதவனாய் இருந்த பொழுதிலும் நீர் உண்மையுள்ளவராயிருந்து நடத்துகிறீரப்பா. நன்றி, நன்றி ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். I surrender Jesus, I surrender in your feet. என்னை முழுவதுமாய் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் குற்றங்களை மன்னித்து, எங்களை அழுகை, எங்களுடைய எல்லா விதமான ஆண்டவரே அப்பா தயக்கங்களை நீக்கி எங்களை பலப்படுத்துங்க. ஆவியில் பலன் கொள்ள கிருபை செய்வீராக. இப்பொழுதும் கூட எங்கள் குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை பாதுகாத்துக்கொள்ளும். எங்களை நடத்துங்கப்பா. இம்மட்டும் பாதுகாத்தவர் இனிமேலும் பாதுகாத்து நடத்த போதுமானவராயிருக்கிறேன். எங்களை தாழ்த்து உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நன்றி. Praise the Lord. Hallelujah. தேவனுக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இவ்வளவு நேரம் தேவனுடைய ஊழியக்காரர்கள் உங்கள் மத்தியிலே வந்து ஆராதனை நடத்தினார்கள். இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் ஊழியங்கள் இன்னும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அநேக இடத்துல நீங்கள் பயன்படுவீர்கள் என்று ஆழமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்புகிறேன். தேவனுடைய செய்திக்கு போவதற்கு முன்னாடி சில அறிவிப்புகளை தொடர்ந்து தேவனுடைய செய்திக்கு நேராக கடந்து போகிறோம். காலை ஆராதனை 8 மணி முதல் 10 மணி வரை நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாலை ஆராதனை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை நடத்தி கொண்டு வருகிறோம். உபவாச ஜெபமானது புதன்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை உபவாச ஜெபம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் பங்கு பெற விருப்பம் உள்ளவர்கள், ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகள், உபவாச ஜெபத்தில் பங்கு பெற விருப்பம் உள்ளவர்கள் கீழ்காணும் முகவரிக்கு நீங்கள் வந்து உபவாச ஜெபத்தில் பங்கு பெற்று நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த மாதம், வருகிற மாதம் ஏப்ரல் 3ஆம் தேதி நம்மத்திலே போதகர் கருத்தரங்கு, வாழ்வு வழி ஊழியங்கள் சார்பாய் நடத்துகிற போதகர் கருத்தரங்கு நடக்க இருக்கிறது. பாஸ்டர் சுவிசேஷகர் சாதுபால் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்தளிக்க வருகிறார்கள். நீங்களும் கடந்து வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பங்கு பெற விருப்பமுள்ளவர்கள் கீழே இருக்கிற நம்பரில் நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய
பதிவு எண்களை பெற்றுக்கொள்ளலாம். அநேக ஊழியங்கள் மத்தியிலே சபையை சார்ந்து நிறைய ஊழியங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். உங்களுடைய உதார்த்துவமான ஜெபத்தினால் ஊழியத்தை தாங்குமாறு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கும் கூட ஆராதனையை முடித்துவிட்டு இன்னொரு இடத்துல தேவனுடைய செய்தியை கொடுக்க அந்த ஆலயத்தை போய் பார்க்க தேவன் கிருபை செய்தார். ஊழியங்கள் தேவனுடையது, தேவனுடைய நாமம் மட்டுமே அதில் மகிமைப்பட வேண்டும். ஊழியத்திற்காகவும் சபையில் நடக்கிற எல்லா விதமான ஊழியத்திற்கும் ஜெபித்து கொள்ளுங்க. செய்திக்கு நேராய் போவதற்கு முன்னாடி கண்களை மூடி அவருடைய வார்த்தைக்கு நேராய் ஒப்பு கொடுக்க போகிறோம். எஸ் ஃபாதர், டி மைனர் கொடுங்கப்பா, டி மைனர். ஹோலி ஸ்பிரிட், வார்த்தை தேவனுடையது, சத்தம் தேவனுடையது. குரல் வேணா மாறலாம், ஆனால் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு வார்த்தையும் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தை தேவன் தருகிறார் என்று நிச்சயத்தோடு அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின்படி வாழும் பொழுது நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றி தேவன் ஜெயமான பாதையிலே, வெற்றியான வாழ்க்கையிலே அவர் நடத்த பெரியவராயிருக்கிறார். ஹோலி ஸ்பிரிட், செய்பவரே, செய்து முடிப்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா, உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா, உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதய ஏக்கமையா. ஏசையா, உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா, உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இரக்கமும் ஒருக்கம் நீடிய சாத்தம் கிருபையும் உள்ளவரே, இரக்கமும் ஒருக்கம் நீடிய சாத்தம் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் நீடிய சாத்தம் கிருபையும் உள்ளவரே,
என் ஜீவனை அழிவிலிருந்து என் ஜீவனை அழிவிலிருந்து மீட்டவரே என் தெய்வமே. சொல்லுவோம், மீட்டவரே என் தெய்வமே. இதயத்துல கைய வச்சு ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. மகா பரிசுத்தமும் ஜீவனும் இரக்கமும் வல்லமையும் மாட்சிமையும் கனமும் துதியும் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இரவு வேளையிலே எங்களை செழிப்போடும் சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ வைத்திருக்கிற கிருபைக்காய் உமக்கு நன்றி பலிகளை செலுத்த கடந்து வந்திருக்கிறோம் அப்பா. இந்த ஞாயிற்றுக்கிழமை உம்முடைய நாளாயிருக்கிறது. உம்முடைய நாளுக்கு முழுமையாய் ஒப்பு கொடுத்திருக்கிற தெய்வ பிள்ளைகளை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்கப்பா. இவர்களை ஆசீர்வதிங்கப்பா, பள்ளிக்கு பெருக செய்யுங்கப்பா, ஊழியம் பெருக்கத்துக்கு நேராய் கடந்து போவதாக என்று கட்டளையிடுகிறேன். இப்பொழுதும் கூட நம்மத்திலே வந்திருக்கிற போதகர் ஆபேல் தகப்பனை நம்ம கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். முற்றிலுமாய் அவரை மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. உடைய வார்த்தையை சுமந்து வந்திருக்கிற தாசனுக்கு சுகம் பலன் ஆரோக்கியம் தங்கி இருப்பதாக, அவருடைய ஆலயத்துல செழிப்பு நிலைத்து நிற்பதாக, குறைவுகள் நீங்கி அநேகருக்கு கொடுக்கக்கூடிய தகப்பனாய், உடைய வார்த்தையை விதைக்கக்கூடிய தகப்பனாய் எங்கள் மத்தியிலே கொண்டு வந்திருப்பதற்காக நன்றி. ஆசீர்வதிக்கிறேன். வார்த்தையின் மூலம் எங்களோடு பேசுங்கப்பா, இடைப்படுங்கப்பா. மீட்பெறும் இயேசுவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறேன். பரிசுத்தமுள்ள ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி தகப்பனை ஆபேலை அவர் பாடலை பாடி ஒரு விசேஷ பாடலை பாடுவாங்க. நான் நடந்து வந்த பாதை எல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரேசுவே. நான் நடந்து வந்த பாதை எல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரேசுவே. கடந்த கால பாவங்கள் எல்லாம் ஒரு குறுக சுமந்த தீர்த்த நேசரே. நான் நடந்து வந்த பாதை எல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரேசுவே. நான் நடந்து வந்த பாதை எல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரேசுவே. தாயாரின் வயிற்றில் உருவான முதல், தாயாரின் வயிற்றில் உருவான முதல் தமக்காக தெரிந்து கொண்டு பிரித்தெடுத்தவரே. தாயாரின் வயிற்றில் உருவான முதல் தமக்காக தெரிந்து கொண்டு பிரித்தெடுத்தவரே. ஒரு தகப்பனை போல் என்னை சுமந்த
தேவனை போல் என்னை சுமந்தவரே தின தழுவிடுவே தின பிள்ளையப்போ தின தழுவிடுவே தின பிள்ளையப்போ மார்போடு அனுத்தவரை பாடிடுவே மனதோடு சேர்த்தவரை துதித்திடுவே மார்போடு அனுத்தவரை பாடிடுவே மனதோடு இணைத்தவரை துதித்திடுவே நான் நடந்து வந்த பாதை எல்லாம் ஆமே சுமந்து வந்த கேசரீசனே நான் நடந்து வந்த பாதை எல்லாம் சுமந்து வந்த நேசரீசனே வழி மாறி ஓடும் ஒரு ஓடத்திலே வழி மாறி ஓடும் ஒரு ஓடத்திலே கொஞ்சம் இளைப்பாற நிறுத்தேன் அடித்தளத்திலே வழி மாறி ஓடும் ஒரு ஓடத்திலே கொஞ்சம் இளைப்பாற நிறுத்தேன் அடித்தளத்திலே பல கரம் கொடுத்து என்னை தூக்கெடுத்து வலம் கொடுத்து என்னை தூக்கெடுத்து மீன் பயத்திடும் தனியிட கொடுத்து மீன் பயத்திடும் தனியிட கொடுத்து அழியாத காத்தவரை பாடிடுவே படி விலகாத மீட்டவரை துதித்திடுவே அழியாத காத்தவரை பாடிடுவே படி விலகாத மீட்டவரை துதித்திடுவே நான் நடந்து வந்த பாதை எல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரீசனே நான் நடந்து வந்த பாதை எல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரீசனே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு நன்றி தகப்பனே நாங்கள் நடந்து வந்த பாதையில் சுமந்து வந்த தேவனீர் ஆண்டவரே நாங்கள் நடந்து வழி மாறி நாங்கள் திரிந்தோம் ஆண்டவரே நல்ல வழிகளை எங்களை நடத்தி வந்த முதல் தயவுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே இம்மட்டும் எங்களை காத்து இம்மானவளே உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா எத்தனை நாவுகள் இருந்தாலும் உமக்கு புகழ நாவில் ஆண்டவரே எத்தனை காலங்களும் புகழ்ந்தால் ஆண்டவர் புகழ்ச்சில்லப்பா உன் நாமம் மைப்பட வேண்டும் ஆண்டவரே உன் நாமம் உயர்த்தப்பட வேண்டும் ராஜா கண்ணீரோடு கம்பீரத்தோடு அறுப்பான்னு சொன்னீர் ஆண்டவரே நீங்க பேசுங்கப்பா கைது கொடுப்பிலோடு பேசுற தேவன் இதனால எல்லா வார்த்தைகளோடு கூட பேச ஆண்டவரே நீ பேசுகிற தெய்வம் ஆண்டவரே நீங்க பேசுங்க ஆண்டவரே மோசேவோடு பேசியது போல தானியேலோடு பேசியது போல எலியோடு கூட பேசியது போல எங்களோடு கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் நாவி ஆத்துமா செழித்து ஒப்புக்கொள்கிறப்பா அந்த ஒவ்வொரு பிள்ளைகளை கத்தாவே ஒரு வார்த்தையை கேட்டு அது நடத்தக்க கிருபை தரும்படியாக உதவி செய்யப்பா கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதிப்பீர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் ஈடு இணையில்லா நாமத்தில் என் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாலை வேளையிலே இந்த ஆராதனையிலே பங்கு பெற்று கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய சேவை செய்கிற ஊழியக்காரர்கள் அனைவருக்கும் தேவ சமூகத்திலே நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தராகிய தேவன் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் தேவன் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாலை வேளை ஆராதனை குறித்து இன்றைக்கு காலையில் நடந்த ஆராதனையில் அறிவித்தோம். விசுவாச பிள்ளைகள் அனைவரும் பங்கு பெற்று கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் என்று அறிக்கையிட்டோம், அறிவிப்பை சொன்னோம். ஆனால் அதில் அநேக தேவ பிள்ளைகள் இன்றைக்கு மாலை வேளையில் வரவில்லை. ஒவ்வொரு வாரமும் ஆராதனை நடக்கிற நிகழ்ச்சிகளை அறிவிக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியவில்லை. இருப்பினும் கர்த்தருடைய சமூகத்தில் இது ஆன்லைனில் கர்த்தருடைய ஆராதனை போவதனாலே நாம் செல்லாமல் இருந்தாலும் ஆன்லைனில் பார்த்து
தெரிந்து கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு கூட ஒரு வேலை இருக்கலாம். அன்பானவர்களே, ஊழியக்காரர்களாகிய நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் உங்கள் முகத்தை பார்த்து பேசுவது அது ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தும். எனவே தேவனை தேடி வாருங்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து மகிமையான காரியங்களை செய்வாராக. இந்த மாலை வேளையிலே நாம் தியானத்திற்கென்று 23ஆம் சங்கீதத்தை நாம் யாவரும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த 23ஆம் சங்கீதத்தில் 6 வசனங்கள் கொண்டதாக இருக்கிறது. இந்த 6 வசனங்கள் எல்லா தேவனுடைய ஜனங்களுக்கும் மனப்பாடமாக தெரிந்த ஒரு சங்கீதம். சங்கீதம் என்று சொன்னாலே மிகவும் பிடித்தமான சங்கீதம் என்று சொன்னால் அது 23ஆம் சங்கீதமாக தான் இருக்கும். 23ஆம் சங்கீதம், 34ஆம் சங்கீதம், 91ஆம் சங்கீதம், 128ஆம் சங்கீதம், 112ஆம் சங்கீதம், 134ஆம் சங்கீதம், இவைகளெல்லாம் ஊழியக்காரர்களுக்கும் விசுவாச பிள்ளைகளுக்கும் மிகவும் பிடித்தமான சங்கீதங்களாக இருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதின சங்கீதம் 23ஆம் சங்கீதம். நாம் எல்லாரும் அந்த சங்கீதத்தை சேர்ந்து வாசிக்கப்படும்படி விரும்புகிறேன். நான் வாசிக்கிறேன், என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் வாசிக்கும்படி விரும்புகிறேன். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தமது நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்பதே. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதத்திற்கு ஒரு தலைப்பை நாம் கொடுக்கலாம். இந்த சங்கீதத்தின் தலைப்பு என்னவென்று சொன்னால் செழிப்பு என்றதான ஒரு தலைப்பை நாம் கொள்ளலாம். இந்த சங்கீதத்தின் தலைப்பு செழிப்பு. அன்பானவர்களே, இந்த செழிப்பின் பாதையிலே நம்முடைய ஆண்டவர் நம்மை நடத்த வேண்டும் என்றால் கர்த்தர் நம்முடைய மெய்ப்பராக இருக்கிறார், ஆகையாலே நான் தாழ்ச்சி அடையேன் என்று சங்கீதக்காரனாகிய தேவனுடைய மனுஷனாகிய தாவீதை போல நாமும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அதற்கு முன்பதாக நாம் அந்த செழிப்பின் பாதையிலே போவதற்கு முன்பதாக நம்முடைய ஆண்டவர் நமக்காக என்னெல்லாம் செய்தார் என்பதை கொஞ்சம் நாம் வெளியே, அதாவது சங்கீதத்திற்கு விட்டு கொஞ்சம் அடுத்த சங்கீதத்துக்குள்ளாக நாம் போகும்பொழுது அதற்கான ஒரு காரியங்களானது நமக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், முதலாவது நாம் எடுத்துக்கொள்வோமானால் சங்கீதம் 20ஆம் சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் போது அங்கே ராகத்தலைமைக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கும். அங்கே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரனாகிய தேவனுடைய மனிதர் ஆரம்பிக்கும் போது, ஆபத்து காலத்தில் கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோப்பின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பதாக அப்படின்னு சொல்லிட்டு, இருப்பதாக, ஆதரிப்பாராக, பிரியமாக ஏற்றுக்கொள்வாராக, நிறைவேற்றுவாராக, கர்த்தர் நிறைவேற்றுவாராக, ஜெபத்தை கேட்பாராக, மேன்மை பாராட்டுவோமாக என்று சொல்லி இந்த சங்கீதங்களிலே ஒரு அழகான அடுக்கு முறையிலே வருகிற ஒரு சங்கீதமாக இந்த 20ஆம் சங்கீதமானது இருக்கிறது. 8ஆம் வசனமானது சொல்லுகிறது, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 8வது வாக்கியம் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை ஒருவர் வாசிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். 8வது வசனத்தை ஒருவர் வாசிங்கள். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அடுத்த வசனம், கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபத்து காலத்திலே, ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோப்பின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சிறையிருப்பில் இருந்து
சிறைப்பட்டு போன ஒரு ஜனங்களை குறித்து ஆபத்தான சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக எழுதப்படுகிற ஒரு ஆதங்கமான ஒரு சங்கீதமாக இருக்கிறது. இந்த சங்கீதமானது இஸ்ரவேலர்கள் எவ்விதமாக எகிப்து தேசத்தில் 430 ஆண்டுகள் சிறைப்பட்டு போனார்களோ அதுபோல பாவத்தின் அடிமைதனமாகிய சிறையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆவியானவர் சங்கீதக்காரனாக தாவீதின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டதான ஒரு சங்கீதமாக இது இருக்கிறது. அன்பானவர்களே கவனிங்கள், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக என்றதான வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். அந்த கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக என்ற பதமானது அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 21ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்தையும் 9ஆம் வசனத்தையும் வாசிக்கும்படி விரும்புகிறேன். வாசிங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்தையும் 9வது வசனத்தையும் வாசிக்கபடி விரும்புகிறேன். வாசிங்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்து, வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இப்போது உங்களுக்கு ஒரு புரியாத ஒரு நிலை போன்றிருக்கும் நான் பேசிக்கொண்டிருக்கிறது. 23ஆம் சங்கீதத்தை வாசித்து விட்டு நேராக 20ஆம் சங்கீதத்துக்கு போயிட்டாங்க, அங்கிருந்து விளக்கத்தை கொடுத்துட்டு வராருன்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் நான் பேசிக்கொண்டிருக்கிற வேளையில் நீங்கள் அதை புரிந்து கொள்கிற நிலைக்குள் வருவீர்கள், கவனித்து கொண்டு வந்தீர்களானால். இந்த 20ஆம் சங்கீதம் என்பது நான் சொன்னேன், எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்த போது, அதாவது ஒரு சிறைப்பட்ட ஜனங்களிலிருந்து விடுவித்தது போல ஆண்டவர் நம்மையும் பாவத்திலிருந்து விடுவிப்பதற்கு, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை விடுவிப்பதற்கு எருசலேமில் இருந்து எங்கே அவர்கள் செல்கிறார் என்று சொன்ன அன்பான கர்த்தருடைய நாசரேத்திலிருந்து அவர் எருசலேமுக்கு போகிறார். அதாவது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற ஒரு தீர்க்க தரிசனமான இயேசு கிறிஸ்துவானவர் கழுதையின் மேல் அவர் பவனி வருகிறார். உன்னதத்திற்கு ஓசன்னா என்று சொல்லி தேவகுமாரனை ஓசன்னா ஓசன்னா என்று ஆர்ப்பரிக்கிறார்கள். அந்த ஓசன்னா என்ற அந்த பதத்திற்கு தான் அர்த்தம் என்பது, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளில் ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. இந்த ஓசன்னா என்ற பதத்திற்கு அர்த்தம் என்னவென்றால், கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளில் ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. ஆமென். சில வேளையிலே அல்லேலூயா என்றால் என்ன அர்த்தம் என்பதை விசுவாச பிள்ளைகள் ஊழியக்காரர்களை கேட்கும்போது அதற்கு வித்தியாசமான ஒரு வேளை தெரிந்தால் அதற்கு அர்த்தத்தை சொல்வார்கள், தெரியாவிட்டால் அதற்கு வேறு எதையாயிலும் சொல்லி மழுப்பி விடுவார்கள். ஆனால் வேத புத்தகத்தில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தத்தை தேவன் வைத்திருக்கிறார். இந்த ஓசன்னா என்ற வார்த்தைக்கு அர்த்தம், பதம், பொருள் என்னவென்றால், கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக என்று பொருள்படுகிறது. கர்த்தருக்கு நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தை தான் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எருசலேமிலே சமீபமாய் ஒலிவமலை அருகே வருகிற வேளையிலே அங்கிருந்ததான திரளான ஜனத்தார் மரக்கிளைகளை தரித்து வஸ்திரங்களை விரித்து உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, ஓசன்னா 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 என்று ஆர்ப்பரித்தார்கள். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போது நாம் 22ஆம் சங்கீதத்துக்குள்ளாக நாம் வரும்பொழுது அந்த 22ஆம் ஒன்றிலிருந்து
தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அன்பான கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை முழுமையாக வெளிப்படுத்தப்படுகிற ஒரு சங்கீதமாக இருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவானவர் பாடுகளுக்கு உட்பட்டு 22ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 22:1-2 வசனங்களை பாருங்கள். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை குறித்து, இயேசு கிறிஸ்துவானவர் பவனி வருகிறார். பவனி வந்ததுக்கு பிறகு அவர் பாடுகளுக்கு உட்படுத்தப்படுகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாடுகளுக்கு உட்படுத்தப்படுகிறார். நன்றாய் கவனிங்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரப்போகிறார் என்பதை நம்முடைய இரட்சகராகிய தேவன் நமக்காக பாடுபட போகிறார். அவர் எருசலேமின் வழியாக, அவர் வீதியின் வழியாக வரப்போகிறார். அவரை உன்னதத்தில் தேவகுமாரன் ஓசன்னா ஓசன்னா என்று ஆர்ப்பரிக்க போகிறார்கள். இவைகள் எல்லாவற்றையும் தீர்க்க தரிசனமாக சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு தேவன் வெளிப்படுத்தி காண்பித்து கொண்டிருக்கிறார். ஏதோ தற்செயலா நான் பாடுகிறேன் என்று அல்ல, ஆண்டவராகிய தேவன் அவருக்கு உணர்த்த அது பாடலாக வருகிறது. அந்த பாடலின் வரிகள் தான் இயேசு கிறிஸ்துவானவர் பாடுகளுக்கு உட்படுகிறார் என்ற சங்கீதம் தான் 22ஆம் சங்கீதம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 23ஆம் சங்கீதத்தில் வந்ததுக்கு பிறகு 23ஆம் சங்கீதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே சம்பாதித்து வைத்த ஆசீர்வாதங்கள் என்னெல்லாம் இருக்கிறது என்பதை அந்த 6 வசனங்களே சொல்லி முடிக்கிறார். ஆமென். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 6வது வசனம் 23 6வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது தேவனுடைய மனிதருக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின காரியம் என்ன? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்பதே. அது சொல்லிட்டு சொல்றாரு, நீங்கள் நீடித்த நாட்களாய் கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால், நன்மையும் கிருபையும் உங்களை தொடர வேண்டும் என்று சொன்னால், முதலாவது பாடுகளுக்கு உட்பட்ட இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார், அவர்தான் மீட்பர் என்று நீங்கள் நம்ப வேண்டும். இரண்டாவது, அவர் உங்களுக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டு உங்கள் துக்கங்களை சுமந்தார் என்று விசுவாசித்து அவரை நீங்கள் வழிபட வேண்டும். அடுத்தது, கர்த்தரை நீங்கள் மெய்ப்பராக கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே தாட்சி இல்லாமல் நீங்கள் இருப்பீர்கள். அந்த கர்த்தராகிய தேவன் உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையினும் கிருபையினும் உங்களை நடத்துவார், கர்த்தருடைய வீட்டில் நிலைத்திருப்பீர்கள் என்று 23:6 சொல்லுகிறார். 24:1 வாசிக்கும் போது, பூமியும் அதன் நிறைவும் உலகும் அதன் குடிகளும் கர்த்தருடையது, அவரே அதை கடலுக்கு மேலாக ஸ்தாபித்து அதை அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் நிலைத்திருப்பான்? இப்போ கர்த்தருடைய ராஜ்யத்தில் கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தில் போவதற்கான வழிகள் எப்படி இருக்க வேண்டும்? நாம் நம்முடைய உலகத்தில் எந்த ஜீவியத்தை, நாம் எந்த நிலையிலே பரிசுத்தமான ஒரு ஜீவியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்மை பரிசோதித்து பார்க்கக்கூடிய ஒரு சங்கீதம் தான் 24ஆம் சங்கீதம். ஆமென். இப்போ நான் இவ்வளவு நேரம் சொல்லி கொண்டிருந்த காரியம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரிஞ்சது எனக்கு தெரியல. ஆமென். புரிந்தால் கர்த்தருக்கு மகிமை, புரியாவிட்டால் நீங்கள் திரும்ப திரும்பமாய் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் ஒரு மகிமையான காரியம் நம்ம எடுத்தோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா 23க்கு வந்துடுவோம். நல்லதுதான். அந்த 23 நம்ம அடைவதற்கு நம்ம இரட்சகராக இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த தியாகங்கள், நமக்காக பட்ட பாடுகள், அவைகளை குறித்து அங்கே சங்கீதக்காரனாகிய தேவனுடைய மனிதனாகிய தாவீதுக்கு வெளிப்படுத்தின ஒரு விசேஷமாக இருக்கிறது. இப்போது முதலாவது வசனத்தை வாசிங்க. 23 முதல் வசனத்தை வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த வேத வசனமானது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த, அறிந்த, புரிந்த வார்த்தையாக தான் இருக்கிறது. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். என் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று அந்த ஒரு பதம், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார்.
கர்த்தர் என் தேவனாய் இருக்கிறார், கர்த்தர் என் ஆண்டவராய் இருக்கிறார், கர்த்தருக்கு நான் பிள்ளையாய் இருக்கிறேன், நான் அவருக்கு மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறேன். அன்பானவர்களே, இந்த கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்ற அந்த ஒரு வார்த்தை என்பது அவர் தாங்க என்னுடைய வாழ்க்கையில நடுநாயகன், அவர் தாங்க எனக்கு, அவரை தவிர வேறு எதுவுமே இல்லை என்ற ஒரு நிலைக்குள்ளாக, ஒரு தீர்மானத்துக்குள்ளாக, தேவனுடைய சமூகத்தில் முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்டதான ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளாக வருகிறதான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அதாவது அவர் மாத்திரம்தான் எனக்கு, வேறு யாரும் இல்லை, அவர்தான் எனக்கு மேய்ப்பர். அந்த ஒரு தீர்மானத்துக்குள்ளாக வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் அவர் காட்டுகிற வழியிலே போகக்கூடிய ஒரு மனநிலை கொண்டவர்கள். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு ஆண்டவர் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினான் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அது மாத்திரம் சொல்ல, அதுக்கப்புறம் என்ன சொல்றார் ஆண்டவர், வருத்தப்பட்டு பார சுமப்பொருளே நீங்க எல்லாம் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன் என்று சொல்லுகிறார். கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு பின்னிட்டு திரும்பி பார்க்கிறவன் தேவ ராஜ்யத்திற்கு ஏற்றவன் அல்ல என்று சொல்லுகிறார். என்னை பின்பற்றி வாருங்கள், நான் உங்களை மனிதனை பிடிக்கலாக்குகிறார். கவனிங்கள், நானே வழியும் சத்தியமா ஜீவிக்கிறேன், ஜீவனமா இருக்கிறேன், என்னை எல்லாமே வேறு ஒருவரும் பிதாவிடத்தில் வரான் என்று சொல்லுகிறார். அவரால் என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை, வானத்தின் மேலும் பூமியின் கீழும் மனுஷருக்குள்ளும் ரட்சிப்பு உண்டாக யாருக்கும் அதிகாரம் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லுகிறார். இவைகள் எல்லாம் எதை காண்பிக்கக்கூடியது என்று சொன்னான், நான் தான் கர்த்தர், நான் மாறாதவர், என்னை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை பழைய ஏற்பாட்டில் சொன்னது போல சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், நீர்தான் என் மேய்ப்பர், என் மேய்ப்பராக மாறுவதற்கு முன்பாக எனக்காக நீ பாடுபட்டவர், எனக்காக சிலுவையை சுமந்தவர், எனக்காக நீர் மரணத்தை ருசி பார்த்தவர், எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்து என் வாழ்க்கையிலே வர வேண்டிய அனைத்து செழிப்புகளையும் தந்தவர் நீர் ஒருவரே. ஆமென். இதை முக்கியப்படுத்தி, இதை மேன்மைப்படுத்தி, இதை அழுத்தமாக சொல்லுகிறதா கர்த்தர் என் மெய்ப்பர். ஆமென். அன்பானவர்களே, இந்த என் மெய்ப்பர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து என்னை கொண்டு போய் விடுகிறார், என் ஆத்துமாவை தேற்றுகிறார், என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். இந்த வார்த்தைகளை என் 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 என்னை என்ற வார்த்தை என்பது சுமார் ஒரு 19 முறை வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை, மன்னிக்கவும் 13 முறை வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அன்பானவர்களே, இதை பாருங்க, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று சொன்னதற்கு காரணம் என்ன சொன்னால், அவர் ஒருவர் தான் தேவன் என்பதை தான் அங்கே வெளிப்படுத்தி காட்டுகிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது இன்னுமாய் 18ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது அங்கே ஒரு வார்த்தை சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்க முடியும். வாசித்து பாருங்கள். 18ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறேன். கவனிங்கள், என் மெய்ப்பர் என்று இங்கே சொல்லுகிறார். இங்கே அதே சங்கீதக்காரனாகிய தேவனுடைய மனிதர் என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். அடுத்த வசனம், கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிறவர் என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். ஆமென். இருப்பார் அல்ல, இருக்கிறார். ஆமென். அவர் என் 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 என்று சொல்லுகிறவர்களிலே தேவனாகிய கர்த்தரை எப்படி அவர் வர்ணித்து சொல்கிறார் பாருங்க. உம்மை தவிர வேறு எவரும் இல்லையப்பா, நீங்க தான் வழி, நீங்க தான் சத்தியம், நீங்க தான் ஜீவன், உம்மை அல்லாமல் வேறு யாரும் இல்லை. சங்கீதக்காரர் தாவீது சொன்னது போலவே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அவரோடு கூட இருந்த சீஷர்களில் ஒருவன் சொன்னான், பேதுரு, நித்திய ஜீவம் வசனம் உம்மிடத்தில் உண்டே, நாங்கள் யாரிடத்திற்கு
போவோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த ஒரு நிலையிலே நாம் நிற்க வேண்டும். கர்த்தர் தான் என்னை போதித்து நடத்துகிறவர். கர்த்தர் ஒருவர் தான் எனக்கு கன்மலை ஆனவர், எனக்கு கோட்டையும் ஆனவர், என் இரட்சண்யமானவர், நான் நம்பியிருக்கிறவர், என் துருகமானவர், என் கேடகமானவர், என் இரட்சண்ய கொம்பானவர், எனக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்ற நிலையிலே எப்பொழுது நாம் நிற்கிறோமோ, அந்த அர்ப்பணித்துக்குள்ளாக அந்த ஸ்டாண்ட் பண்ணுகிறோமோ, அப்பொழுதுதான் அடுத்த காரியத்துக்குள்ளாக நாம் கடந்து வர முடியும். ஆமென். அதாவது கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு நாம் அந்த நிலைக்குள்ளாக உறுதியான ஒரு தீர்மானத்துக்குள்ளாக இருக்க வேண்டும். இன்னைக்கு என்ன செய்வாங்கன்னா, சமயத்துக்கு ஏற்ற போல, சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற போல விசுவாச ஜீவியத்தை செய்வார்கள். வியாதி வந்தால் இயேசுவே என்று கூப்பிடுவார்கள். வியாதி சுகமாகிவிட்டால் இயேசுவை மறந்து விடுவார்கள். ஆசீர்வாதம் வேண்டும் என்று ஜெபிப்பார்கள். ஆசீர்வாதத்தை தேவன் கொஞ்சம் கொடுத்தார் என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதத்திற்கு பின்னாகவே சென்று எனக்கு ஜெபிக்க நேரமில்லை, ஆலயத்துக்கு வர நேரமில்லை என்று சொல்லி போய்விடுவார்கள். இன்னும் சொல்ல போனால் எனக்கு திருமணமே ஆகவில்லை என்று சொல்லி கேட்பார்கள். தேவன் ஒரு நல்ல அழகான ஒரு பெண்ணையோ மாப்பிள்ளையோ யாருக்கு என்ன வேணுமோ அந்த ஆண்டு அது கொடுக்கும்போது அதுக்கு பிறகு ஒரு குழந்தை பாக்கியத்தை தேவன் தருவார். அந்த குழந்தையை பெற்றெடுப்பார்கள். அதுக்கு பிறகு சொல்லுவாங்க, குழந்தைய வச்சுக்கிட்டு என்னால் சபைக்கு வர முடியவில்லை. குழந்தை கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் குழந்தை ஸ்கூலுக்கு போகிறான். அந்த ஸ்கூலில் பிள்ளைய நடத்துறதும் கொண்டு வரதும் பெரிய வேலையாகி போச்சையா, அதுவே எனக்கு டியூட்டி ஆகி போச்சு, ஆலயத்துக்கு வரவில்லை, முடியவில்லை. நான் நினைக்கிறேன் ஆண்டவர் சில ஆட்களுடைய ஜபத்துக்கு தேவன் பதில் தராமல் இருக்கிறதுக்கு இது ஒரு காரணம் நினைக்கிறேன். சில வேளையில் ஆண்டவர் அமைதியாய் மௌனமாக இருக்கிறார். ஏன் தெரியுமா? இவனை ஆசீர்வதிச்சா என்னை விட்டு தூரம் போயிடுவான், என்னை சார்ந்திருக்க மாட்டான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலர்கள் நெருக்கப்பட கர்த்தரை தேடிக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கு பிறகு தேவனை மறந்துடுவாங்க, ஜெபிக்க மறந்துடுவாங்க, துதிக்க மறந்துடுவாங்க, ஆராதிக்க மறந்துடுவாங்க, தேவனுக்கு பலி செலுத்தி தேவனுக்கு மகிமை செலுத்துவதை மறந்து போயிடுவார்கள். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவராகிய தேவன் உயர்த்தினதை மறந்து போய்விடுகிறார்கள். அதான் சொன்னாரு, நீ நன்றாய் இருக்கும் போது, நீ சுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதிருப்பாயாக. அதனால அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இந்த உலகத்தில் காணப்படுகிற எத்தனை ஆசீர்வாதமாக இருந்தாலும், எத்தனை மேன்மையாக இருந்தாலும், என் தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எனக்கு லாபமாய் வருகிறதை நஷ்டம் என்னும் குப்பை என்று எண்ணுகிறேன். நான் எல்லாவற்றையும் பின்னாக்கி என்னை அழைத்த தேவனை முன்வைத்து இலக்கை நோக்கி நான் பின் தொடர்ந்து கொண்டு போகிறேன். எத்தனை நன்மைகள் வரலாம், எத்தனை ஆசீர்வாதங்கள் நம்மை புரண்டு வந்து சூழ்ந்து கொள்ளலாம். நம்முடைய சிந்தையோ, நம்முடைய மனதோ, நம்முடைய எண்ணமோ தேவனை விட்டு தூரப்படுத்தக்கூடிய எந்த காரியமும் நமது வாழ்க்கையில் வரவே கூடாது. நம்முடைய ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே நமக்கு முன்பாக வைக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். எனவே என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு மெய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லும்போது அந்த 18ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட வசனத்தின்படி, என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன், நீர் எனக்கு கேடகமாயிருக்கிறீர், நீர் எனக்கு கன்மலையாயிருக்கிறீர், நீர் எனக்கு கோட்டையாயிருக்கிறீர், என் இரட்சகராயிருக்கிறீர், என் தேவனமாயிருக்கிறீர், நான் நம்பியிருக்கிற என் துருகமாயிருக்கிறீர், என் கேடகமாயிருக்கிறீர், என் இரட்சண்ய கொம்பாயிருக்கிறீர், என்னை நீர் உயர்த்துகிற உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறீர் என்று தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, 18ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், துதிக்கு பாத்திராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். ஆமென். இந்த வசனத்தின் அடிப்படையில் இன்னொரு பகுதியை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ரூத் எழுதின புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் அங்கே வாசிக்கும் போது, ரூத் எழுதின புஸ்தகத்தை அங்கே பாருங்கள். இந்த ரூத் நகோமியை பார்த்து சொன்ன ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை நாம் கிறிஸ்துவுக்கு, இயேசுவுக்கு ஒப்பிடல. நகோமியை இயேசுவுக்கும் ரூத்தை விசுவாச பிள்ளைகளுக்கும் ஒப்பிட்டு காண்பிக்கப்படுகிற ஒரு நல்ல ஒரு வார்த்தை. வாசிங்க பார்ப்போம்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிங்கள். ரூத் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். அவளோ தன்னோடு கூட வர மன உறுதியாயிருக்கிறதை கண்டு அப்புறம் அவளோடு ஒன்றும் பேசவில்லை. அப்படியே இருவரும் பெத்தேல் மட்டும் நடந்து போனார்கள். அல்லேலூயா. பெத்தேல் என்றால் அப்பத்தின் இல்லம், ஆசீர்வதிக்கப்பட்ட இல்லம். உறுதி. நகோமி தன் மாமியாலை உறுதியாய் பற்றி கொண்டாள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவனை நீர் பூரண சமாதானத்தோடு நீர் காத்து கொள்வீர். அந்த உறுதியான மனது மிக 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 அவசியம். ஆனால் ரூத் ஓர்பால் என்பவளுக்கோ அந்த உறுதியான மனது நிலை என்பது இல்லை. என்ன உறுதியான நிலை என்ன இல்லைன்னா, அவ சொன்னா, நீ இளமையா இருக்கிற, நீ மோவாப் தேசத்துக்கு போய் நீ உன் வாழ்க்கையை அமைத்துக்கொள் என்று சொன்ன மாத்திரத்தில் 2 பேருமே அழுதாங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அழுது கண்ணீரெல்லாம் தொடச்சிக்கிட்டு ஓர்பால் மாமியாலை முத்தமிட்டு அவள் தன்னுடைய சொந்த தேசத்துக்கு திரும்பி போனான். என்னை கேட்கிற என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார் என்ற அந்த உறுதி நம்மிலே எப்பொழுதும் இருக்க வேண்டும். அவர்தான் எனக்கு தஞ்சம் என்ற உறுதி எப்பொழுதும் இருக்க வேண்டும். அவர்தான் எனக்கு கேடகம் என்ற உறுதி இருக்க வேண்டும். இந்த உறுதியான மனதுடையவர்களுக்கு தான் தேவன் பெத்தேல் மட்டும் நம்மை வழிநடத்தி கொண்டு போகக்கூடிய தேவனாக மாறுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்ததான வார்த்தை நாம் வாசிக்கும் போது இன்னொரு வசனத்தை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். உன்னத பாட்டு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்து வாசிங்கள். உன்னத பாட்டு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் நேசர் என்னுடையவர், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள், அவர் லீலி புஷ்பங்கள் மேல் மேய்கிறார். பாருங்கள், இங்க என்ன சூழல் சொல்லுகிறார்? என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். அப்படி என்ன, நானும் அவரும் வேறு வேறு இல்லைங்க. அவர் என்னுடையவர், நான் அவருடையவள். ஆண்டு சொல்கிறார், ஒருவன் என்னிலும் என் வார்த்தையிலும் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்படின்னா இரண்டரையாக பிணைகிற ஒரு வாழ்க்கை, இரண்டும் பிணைந்த ஒரு வாழ்க்கை. அதாவது எப்படி சொல்றது, முப்பரி நூல் போன்று. அந்த தனித்தனியான ஒரு நிலை அல்ல. நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகளா இருக்கிறீர்கள். திராட்சை செடியோடு கொடி நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகள் கொடுக்கும். திராட்சை செடியோடு கொடி நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. அவைகள் இலைகள், அவைகளுடைய கிளைகள் எல்லாம் உதிர்ந்து போகும், பட்டு போகும். இதுல என்ன ஆண்டவர் நமக்கு கொடுக்க, கர்த்தரின் மெய்ப்பர் நம்ம டப்புன்னு சொல்லிட்டு போயிடுறோம்ல. ஆனால் தேவர் சொல்கிறா, இல்லை, என் மெய்ப்பர் நீ சொல்லிட்டீன்னா வேற எங்கேயும் ஃபோக்கஸ் பண்ணாத, வேற எதையும் நீ கவனத்தில் கொள்ளாத, என்னை மாத்திரம் பாரு. நம்மள எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? சில வேளை நம்முடைய சூழல்கள் மாறும்போது நம்முடைய சிந்தைகள், எண்ணங்கள் எல்லாம் வேற பக்கம் ஃபோக்கஸ் பண்ண சூழல்கள் வரும்.
பணம் தேவைகள் வரும்போது நம்ம ஒருத்தரை ஃபோக்கஸ் பண்ணுவோம், இவங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது நம்ம கேட்டு பார்க்கலாமே. நமக்கு ஒரு நெருக்கடியான ஒரு பிரச்சனை வரும்போது இவர்கிட்ட நம்ம ஆலோசனை கேட்கலாமே. நம்ம எல்லாம் மனுஷன் தானே, நம்ம அப்படி ஃபோக்கஸ் பண்ணி தான் தீருவோம். நமக்கு அந்த நேரத்தில் அப்படி ஒரு நிலையானது வரும். ஆனால் அந்த நிலை வரும்போது ஒரு தெய்வீகமான ஒரு நிலை என்னன்னா, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார். நீ என் சமூகத்தில் வந்து அவர் உன்னை விசாரிக்கிறான்படியால் உன் கவலையெல்லாம் என் மேல் வைத்து விடு, அவன் மேல் வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார் என்றா அந்த சிந்தையில வந்து தேவனுடைய சமூகத்தில் கர்த்தர் தான் என் மேய்ப்பர் என்று நாம் அவருடைய பாதத்தில் அமர்ந்து பார்ப்போமே, அதுல இருக்கிறதான மேன்மை வேறு எதுலையுமே கிடைக்காது. ஆமென். அவர் அறியாததும் அவர் எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்வாரு. நீங்க சொல்லலாம், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆமென். நான் சுயபலத்தில், நான் சுய ஞானத்தில், சுய சாமர்த்தியத்தில் நான் இதை செஞ்சிட்டேன், அதை செஞ்சிட்டேன், அதெல்லாம் பண்ணிட்டேன், நான் சாதிச்சு முடிச்சிட்டேன் என்று சொல்லும்போது கர்த்தர் செய்தார் என்று சொல்றதுக்கு நமக்கு மனதான ஒரு நிறைவு வரவே வராது. தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் இல்லைன்னா இதெல்லாம் மனுஷ கண்களை தயவுலாம் கிடைக்காதுங்க பிரதர். அதெல்லாம் எப்படி ஆண்டவர் தான் செஞ்சார். ஆனால் நம்மளுடைய முயற்சிகள் அதில் அதிகமாக இருக்கும். கர்த்தரே செஞ்சாருன்னா சில வேளையில் நம்மளை ஆண்டவர் உன்னுடைய பலனுடைய சாமர்த்தியம் எல்லாம் போகட்டும், எல்லாம் போகட்டும், அதுக்கப்புறம் என்கிட்ட வான்னு சொல்லுவார். நீங்கள் ஆபிரகாமை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஆபிரகாமுடைய வயசு 100 வயதுக்கு பிறகு தான் அவருக்கு பிள்ளை பாக்கியம் கிடைச்சது. ஆனால் 100 வயதுக்கு முன்பாக 75 வயதில் ஆண்டவர் தரிசனமானார். 75 வயதான போது சாராளுக்கு பிள்ளை இல்லை, அப்படிதானே? சாராளுக்கு பிள்ளை இல்லாதனால தேவன் சாராள் என்ன செஞ்சா, தன்னுடைய கணவனை ஆகாரிடத்தில் சேரும், அதனால் நமக்கு ஒரு சந்ததி வரும், அதனால் எனக்கு ஒரு நிந்தை நீங்கும் என்று சொல்லி அப்போ அங்கே அவனை சேர சொன்னான். அப்போ அவனுக்கு இஸ்மவேல் பிறந்தான். கவனிங்கள், இஸ்மவேல் பிறக்கிறான், பிறப்பதற்கு பலன் உண்டாகும் என்று சாராளுக்கு நன்றாக தெரிகிறது. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே, அதாவது ஆபிரகாமின் பலன் இருக்கும் வரைக்கும், ஆபிரகாமுக்கு பலன் இருக்கும் வரைக்கும் தேவன் அமைதியாயிருப்பார். அவன் பலன் முழுமையாய் போன போது தேவன் எழுந்தருளுவார். ஆமென். அவருடைய மகிமை வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும். மோசேயினுடைய கரம் தாழும் பொழுது அமலேக்கர்கள் இஸ்ரவேலர்களை மேற்கொள்வார்கள். அவன் உயர்த்தி உயர்த்தி பார்க்கறா, முடியல. இப்போ கர்த்தர் பார்த்தாரு, உன் சுய பலத்தையே சார்ந்திருக்கிற பக்கத்துல ஆரோன் வரட்டும், இந்த பக்கத்துல ஊர் வரட்டும். சரி, இப்போ ஆரோன் ஊரை வந்து 2 பேரும் கையை தாங்கி பிடிக்கிறாங்க. இதுவும் பார்த்துட்டே இருந்தாரு. அவனால் முழங்கால் போட்டு நிற்கவே முடியல. ஒரு கல்லை கொண்டாந்து அவனை உட்கார வைத்தார்கள். இந்த கை அசந்து போகுது. 2 பேர் பக்கத்துல 2 பேர் நிற்க வைத்தார் ஆண்டவர். அன்பானவர்களே, யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்க என்ன நடக்குதுன்னா, உன்னுடைய பலன், உன்னுடைய ஞானம், உன்னுடைய சாமர்த்தியத்தெல்லாம் நீ சார்ந்து இருக்காத, என்னை மாத்திரம் சார்ந்திரு. அவர்கள் யுத்தத்தை முடித்தது பிறகு அந்த இடத்துக்கு ஒரு பெயரை இடுகிறார்கள், யெகோவா நிசி. ஆமென். தேவன் எங்கள் வெற்றி கொடி. அப்படின்னா தேவன் எங்கள் வெற்றி கொடி என்று சொல்லும் போது உங்கள் பலனெல்லாம் அற்று போக வேண்டும், தேவ வல்லமை மேலோங்கி நிற்க வேண்டும். கர்த்தரின் மேய்ப்பர் என்று சொல்லும் பொழுது, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம் என்பதை அவர் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கிறார். மனிதன் முகத்தை தானே பார்ப்பான், தேவன் இதயத்தை பார்க்கிறார். இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். அதுக்கு பிறகு சொல்கிறார், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு விசுவாச வார்த்தை சொல்லுகிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சொல்லுங்க பாப்போம், நான் தாழ்ச்சி அடையேன். சொல்லுங்க, நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என் நங்கூரமா இருக்கிறார், கர்த்தர் என் கேடகமா இருக்கிறார், கர்த்தர் என் துருகமா இருக்கிறார், கர்த்தர் என் தேவனா இருக்கிறார், கர்த்தர் என் கண்மலையா இருக்கிறார். ஆகையாலே நான் பயப்படேன், நான் தாழ்ச்சி அடையேன். இந்த முதல் வசனம், இந்த டாபிக்ல நம்ம உறுதியா ஒரு தீர்மானம், ஒரு விசுவாச அறிக்கை. இந்த முதல் வசனம் 1 தீர்மானம், 2வது விசுவாச அறிக்கை.
இந்த தீர்மானத்திலையும் இந்த உறுதிப்பாட்டிலையும் இந்த அர்ப்பணிப்பிலையும் விசுவாச அறிக்கையிலும் நம்ம ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா அடுத்த வார்த்தை சொல்லுது பாருங்க, அவர் என்னை புல்லுள்ள மேய்ப்பார். அடுத்த வார்த்தை என்ன சொல்லுதுங்க? அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார். அவர் தமது நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்பு கண்டு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்பதே. ஆமென். இந்த நல்ல மாலை வேளையிலே நம்முடைய ஆண்டவராகிய தேவன் இந்த சங்கீதத்தின் மூலமாய் நமக்கு கிடைத்த ஒரு சத்தியம் என்ன? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையிலே முழுமையாய் இருப்பாரானால் உங்களை நிச்சயமாய் புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரிலே கொண்டு போய் விடுவார். உங்களுக்கு விரோதமாக ஏற்படுகிற எந்த காரியமா இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றியமில்லாக மாற்றி போடுவார். உதட்டளவில் இருந்து அல்ல, உள்ளத்தில் இருந்து. ஆமென். உள்ளத்தில் இருந்து நம் ஆண்டவர் மேல் கர்த்தர் என் தேவன், கர்த்தர் என் மெய்ப்பர் என்ற எண்ணத்தோடு நாம் இருக்கும்போது நம்முடைய ஆண்டவர் நம்மை பலப்படுத்த சகாயம் பண்ண அவர் நமக்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நம் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக கண்களை மூடி நாம் தேவ சமூகத்தில் ஜெபிப்போமாக. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி 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 நன்றி. ஓ க்ளோரி. இயேசுவின் நாமத்தினாலே வருகிறோம். Thank you Jesus. Thank you Father. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Lord. Hallelujah. Amen. நன்றி நன்றி நன்றி. Amen. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெபவே உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெபவே
உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எங்கள் கோட்டை எங்கள் தஞ்சம் நிறை உம்மைதான் நாடி வந்தேன். எங்கள் கோட்டை எங்கள் தஞ்சம் நிறை உம்மைதான் நாடி வந்தேன். எங்கள் கோட்டை எங்கள் மெய்ப்பர் நிறை உம்மைதான் நாடி வந்தேன். எங்கள் கோட்டை எங்கள் மெய்ப்பர் உம்மைதான் நாடி வந்தேன். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தும் எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான வேலையிலே கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். அந்த வார்த்தையை சொல்லி நான் தாழ்ச்சி அடையேன் என்று விசுவாச வார்த்தையும் அர்ப்பணிப்பும் சேர்ந்து எங்கள் வாழ்க்கையில் இருக்கும்போது அவர் எங்களை புல்லுள்ள இடத்துல நீ மேய்ப்பீரப்பா. ஆமாண்டவரே, இந்த அர்ப்பணிப்பும் இந்த விசுவாச அறிக்கையிலே எங்களுக்கு குறை இருக்குமானால் நாங்கள் பெற வேண்டிய நன்மைகள் செழிப்பை பெறுவதற்கு அவைகளே எங்களுக்கு தடையாய் மாறிவிடும். இந்த செழிப்பை தருவதற்கு நீர் எங்களுக்கு முன்பாக நீர் பாடுபட்டீர், மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து உனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வாதத்திற்கு உகந்தவன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்ற வார்த்தையின்படி நீர் எங்கள் மேய்ப்பராய் இருந்த ஜீவனை தந்தீர். எங்களை புல்லுள்ள எங்களை மேய்ப்பதற்கு, எங்களை நீர் அமர்ந்த தண்ணீரிலே கொண்டு போய் விடுவதற்கு, ஆத்துமாவை தேற்றுவதற்கு, நீதியின் பாதையில் நடத்துவதற்கு, மரண இருளின் பள்ளத்தாக்கு நடந்தாலும் எங்களோடு கூட இருந்து அவைகள் எங்கள் மேல் புரளாமல் காப்பதற்கு, எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடர்வதற்கு, நாங்கள் தேவ ராஜ்யத்தை வந்து சேரும் வரைக்கும் நீர் எங்களை மேய்க்கிற நல்ல மேய்ப்பராய், ஆண்டவரே, ஜீவாதிபதியாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. நாங்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் உம்மை மாத்திரம் கண் நோக்கி பார்த்து உமக்கு துரோகம் செய்யாமல் உம்மை எப்போதும் நேசித்து உம்மிலே அன்பு கூர்ந்து உம்மிலே வேறு கொண்டு உம்மையின் மேல் கட்டப்பட்டு உமக்குள் தொடர்ந்து வாழ்ந்து விசுவாசத்தோடு ஜீவித்து ஜெயத்தை எடுக்க எங்க எல்லாருக்கும் நீர் அனுக்கிரகம் செய்தருளுவீராக. உமது பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனை ஊழியங்களை தொடர்ந்து ஆசீர்வதியும். அந்த கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்காக, தேவ பிள்ளைகளுக்காக, காணொலி மூலமாய் பார்க்கிற கர்த்தருடைய ஜனத்திற்காக வருகிறோம். எல்லோரும் நீர் பலப்படுத்தும். தேவ கிருபையின் கரத்தில் போடுக்கிறேன். தாழ்த்து சகல துதி கன மகிமை ஸ்தோத்திரத்தை ஒருவருக்கே செலுத்தி ஜபத்தை ஏறெடுக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம், ஆசீர்வாதம் இன்றும் என்றும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்கும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். ஆமென்.